ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வீடியோ போட்டாச்சு. அது பார்க்காதவங்க பார்த்துட்டு இது வந்து எனக்கு செகண்ட் பார்ட், சரிங்களா? ஸோ இதில் என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை வந்து சத்தீஸ்கரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 crore rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா ராக் பேங்க் டேட்டா சென்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஏஐ ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக 6 acres வந்து என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் டேட்டா சென்டர் ஹவுசிங்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1.5 lakh square feet வந்து அவங்க அதை வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் பவர் கெப்பாசிட்டி ஆஃப் 80 MW. ஸோ இதெல்லாமே என்னென்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏரியா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து என்ன செய்யும், ஸ்பெஷல் டெக் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள், மைக்ரோசாஃப்ட், மேட்டாக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிக் மைக்ரேஷன் சைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சத்தீஸ்கரில் ஏன் இதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தே ஆர் கோயிங் டு மேக் சத்தீஸ்கர் அஸ் அ மேஜர் டிஜிட்டல் எக்கனாமிக்கல் ஹப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைசான் சாக்கி இவங்க யார் அப்படின்னா 13-year old இந்தியன் அமெரிக்கன். இவங்க வந்து ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் டெக்ஸாஸ். இவங்க வந்து அந்த ஸ்பெல்லிங் பி அப்படின்னு சொல்லக்கூடிய காம்படிஷனில் வந்து இந்த இயரில் இவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வேர்டு வந்து என்ன அப்படின்னா எக்ளரிசிஸ்மெண்ட், சரிங்களா? இதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னா என்லைட்மெண்ட், ரொம்ப ஞானோதயமான கிளாரிஃபிகேஷன். ஸோ யார் வின் பண்ணியிருக்கிறாங்க 2025 ஸ்பெல்லிங் பி? ஃபைசான் சாக்கி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன், இந்தியன் ஒரிஜின் அமெரிக்கன் who is living in Texas. He is only 13 years old. என்ன பண்ணியிருக்கிறாங்க, வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆஷிஷ் பாண்டே. இவங்க யார் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்டியாக மாற்றுறதுக்கு, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த எஃப்எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்டியாக இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா மணிமேகலை வந்து இருக்கிறாங்க. அவங்களோட டேர்ம் வந்து பை ஜூலை வந்து கம்ப்ளீட் ஆக போகிறதுனால ஆஷிஷ் பாண்டி என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் எம்டியா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் கல்யாண்குமார். அவங்கள என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்டியா ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் யாரை சக்சீட் பண்ணுறாருன்னா எம்வி ராவை வந்து சக்சீட் பண்ணுறாங்க. எதனாலனா எம்வி ராவ் வந்து ஜூலையில் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. ஸோ அதனால இவரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போது பேங்கிங் செக்டார்ஸில் வந்து ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது சிண்டிகேட் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அருண் ஸ்ரீவஸ்தாவா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நியோ வெல்த் மேனேஜ்மெண்ட்டோட கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சாஜிகுமார் தேவக்ராஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பந்தன் பேங்கோட ஹெட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தேபேந்தியூ குமார் தாஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் குஹு ஃபினான்ஸோட டெக் டிரைவன் என்பிஎஃப்சி இஸ் அ குஹு ஃபினான்ஸ், அதோட சிஎஃப்ஓவை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வினீத் மகாஜனை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பல் சுஜாதா சவுன்ஸ்கிரி. இவங்க யார் அப்படின்னா மிஸ் தாய்லாந்து. இவங்க வந்து 2025 மிஸ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா 72nd மிஸ் வேர்ல்டு பேஜெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. அதில் வந்து தாய்லாண்டோட பியூட்டி வந்து யார் அப்படின்னா ஓப்பல் சுஜாதா. அவங்க 2025 மிஸ் வேர்ல்டு க்ரௌனை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் ரன்னர் அப் யார் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எத்தியோப்பியா, போலாந்து, தாய்லாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இருந்து கண்டஸ்டன்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் ரன்னர் அப் யார், செகண்ட் ரன்னர் அப் யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அவார்டை வந்து யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சோனு சூட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மக்யூட்டிகல்ஸோட ஒரு கொலாபரேஷனுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு லேர்னிங் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு 5 வாலண்டியர்ஸை வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து அதை பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாக அவங்க டெய்லி ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையுமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து பப்ளிக் ஹெல்த் லிட்ரஸியை வந்து கொண்டு வரது அப்படிங்கிற பற்றினா ஒரு ஜென்ரல் கிளாஸ் மாதிரி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல 5 பேர் என்ன செஞ்சுருவாங்க, பண்ணிடுவாங்க. அப்போது இதில் வந்து மெயின் மோட்டோ இந்த நியூஸோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸும் அது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மக்யூட்டிகல்ஸும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு ப்ரோக்ராம் லேர்னிங் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமோட நேம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது மட்டும்தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜூன் என்ன டே அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இது எதுக்காக இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா எப்படி வந்து ஒரு பேரண்ட் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக தன்னோட குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறாங்க, அந்த சாக்ரிஃபைசஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த சில்ட்ரனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களை அங்கீகரிக்கிற விதமாக அந்த குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸை ஜூன் 1 வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா ரைசிங் பேரண்ட்ஸ். சரிங்களா? ரைசிங் பேரண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா வேர்ல்டு மில்க் டேவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூன் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா எப்படி வந்து ஒரு குளோபல் லெவலில் ஃபுட்டில் மில்க் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது, டெய்ரி செக்டார்ஸில் வந்து எந்த அளவுக்கு நியூட்ரிஷனில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, லைவ்லிஹுட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி டைரி செக்டார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற அதை பெருமைப்படுத்துகிற விதமாக ரெகக்னேஷன் கொடுக்குற விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு மில்க் டே ஃபர்ஸ்ட் ஜூன் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா லெட்ஸ் செலிப்ரேட் தி பவர் ஆஃப் டைரி. ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணதுலேயே ரொம்ப யங்கஸ்ட் இந்தியன் அண்ட் வேர்ல்டுலேயே செகண்ட் யங்கஸ்ட் பாய் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து யாருக்கு அப்படின்னா ஹைதராபாத்தை சேர்ந்த விஸ்வநாத் கார்த்திகே படாகந்தி அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான். சரிங்களா? அவங்க வந்து 16 வயசுல என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்தியாவிலேயே யங்கஸ்ட் அண்ட் வேர்ல்டுலேயே செகண்ட் யங்கஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து வாங்கியாச்சு. எதுல? மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணதுல. சரிங்களா? ஸோ இதில் வேர்ல்டு லெவலில் செகண்ட் யங்கஸ்ட்னு சொன்னோமா. ஸோ ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஜார்டன் ரோமிரோ அப்படிங்கிறவங்க 15 என்ன பண்ணிட்டாங்க, எவரெஸ்ட் ஏறிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா T20 வந்து பார்த்தோம்னா விராட் கோலி இஸ் த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் 9000 ஸ்கோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ரன்ஸ் வந்து எடுத்திருப்பாரு. எதில் அகேன்ஸ்டா அப்படின்னா இந்த LSG அண்ட் RCB அந்த கேம்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா he became the first cricketer to score 9000 T20 runs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோவா அவங்களோட 39th ஸ்டேட் டே வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க ரீசெண்டாக. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து கோவாவை ஒரு ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் எத்தனை பஞ்சாயத்து எவ்வளோ லிட்ரஸி பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த உல்லாஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் இஸ் அ லேர்னிங் ப்ரோக்ராம் ஸ்கீம் விச் வாஸ் லான்ச்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா கோவாவை வந்து ஃபுல்லி லிட்ரேட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தெர்மல் பவர் ப்ராஜெக்டை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பிகம் தி இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் இந்தியாஸ் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா யூபியில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு யூனிட்டோட கெப்பாசிட்டி என்னன்னா 660 மெகாவாட்ஸ் பவர் ஜென்ரேஷன். அதே இது மொத்தம் 3 யூனிட்டை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இனாகிரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைஜிட்டல் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சை வந்து கொல்கத்தா ஜோன்ல இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா அவங்க கஸ்டமர் சர்வீஸ்ல வந்து எப்படி டிஜிட்டலைஸ்டு விஷயங்களை வந்து பிளெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து யாரு பேங்க் ஆஃப் பரோடா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபிஜிட்டல் அப்படிங்கிற பிரான்ச் கொல்கத்தாவில் அவங்க கொண்டு வந்திருக்காங்களா. இது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட 7th பிரான்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக டிஜிட்டலைசேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. தட்ஸ் ஆல். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இப்படி படித்தா மட்டும்தான் நிறைய விஷயத்த கவர் பண்ண முடியும்.
இருக்கிற விஷயத்துல என்ன நியூஸ்ல எந்த விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ வாட் இஸ் வாட்னு படிச்சாலே போதுமானது. Hope the session is useful and thank you for watching.